சினி மீடியாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும். இவங்க குரலை கேட்டு மயங்காதவங்களே இல்ல அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தின் கொஞ்சம் குரலரசி ஜிக்கி அம்மாவுடைய குரல்ல வந்து பல பாடல்கள் அண்ட் இவங்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஜிக்கின்னு எல்லாராலையுமே செல்லமா அழைக்கப்படக்கூடிய தேனினும் இனிமையான குரலுக்கு சொந்தக்காரவங்க தான் நம்ம PG கிருஷ்ணவேணி. சலாம் பாபு என்ன பாருங்க, தங்க கையில் 4 காசை அள்ளி வீசுங்க. இப்படி ஜாலியான பாட்டுல இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல் பாயுதே இந்த இப்படி காதல் டூயட்னு கலக்கிருக்காங்க. அந்த காலத்துல ரேடியோ ஆன் பண்ணாவே பக்தி பாடல்கள்ல இந்த பாட்டு நிச்சயமா இடம்பெறும். தந்தானி துதி போமே. இந்த குரலுக்கு சொந்தக்காரவங்களும் இவங்கதான். பல பக்தி பாடல்களையும் இவங்க பாடிருக்காங்க. தமிழக மக்களை ஒரு காலத்துல கட்டி போட்ட குரல் நம்ம ஜிக்கி அம்மாவது. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம்னு பல பாடல்களை பாடிருக்காங்க. இவங்க ஒரு சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷமா திரைத்துறையில இவங்க பாடிருக்காங்க. அப்பா ஆந்திராக்காரரு, அம்மா சென்னைக்காரவங்க. 9 குழந்தைகள்ல மூத்தவங்களா பிறந்தவங்க இவங்க. 11 வயசுலயே இசை மேல இருந்த ஆர்வம் காரணமா இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. 13வது வயசுல இவங்களுடைய மாமாவான சிட்டி பாபு அப்படிங்கிறவரு SV வெங்கட்ராமன் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களுடைய குரல் வளத்தை பார்த்த அவரு ஞான சௌந்தரி அப்படிங்கிற படத்துல அருள் தாரும் தேவ மாதா இந்த பாட்டுக்கான வாய்ப்பை கொடுக்கறாங்க. அண்ட் 13 வயசுல இவங்க பாடின பாட்டுதான் உலவும் தென்றல் காற்றினிலே இந்த பாட்டு. அதுக்கப்புறமா வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, வாராய் நீ வாராய் இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆகுது. இவங்க புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவ அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான ஒரு பாடகியா மாற ஆரம்பிக்கிறாங்க. AM ராஜாவோட சேர்ந்து பல சோக பாடல்கள், காதல் பாடல்கள் எல்லாமே பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பாடிட்டு இருக்கும் போது மகேஸ்வரி அப்படிங்கிற படத்துக்காக அழகு நிலாவின் பவனியிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு ரெக்கார்டிங் போயிட்டு இருக்க இந்த சாங்கோட பிரேக்ல AM ராஜா அவர்கள் ஜிக்கி அம்மாவுக்கு ப்ரோபோஸ் பண்றாரு. பொதுவா AM ராஜா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தாவே என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தான் தெரியுமே. சோ இவர் தனியா இசைமிக்க வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாரு. யாரோடய சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு முரண்டு பிடிக்கிறாரு. இவங்களுடைய பல கூட்டணிகள் உடைஞ்சு அதுக்கப்புறமா MSVயோட ஜாயின் பண்றாரு. அப்புறம் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இவர் சினிமால பாடுறதை நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஜிக்கி அம்மா தமிழ் சினிமாவில பாடிட்டு தான் இருக்காங்க. ஆனா AM ராஜாவுக்கு மத்தவங்களுடைய இசையில பாடுறது பிடிக்காம போக தன்னோட இசையில மட்டுமே பாட வைக்கிறாரு. இவங்க பல மேடை நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க. 1989வது வருஷம் நாகர்கோவில்ல ஒரு இசை கச்சேரியை நடத்திட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது எதிர்பாராத விதமா ரயில் ஏறும்போது தவறி விழுந்து இறந்து போறாரு நம்ம AM ராஜா. இந்த ஒரு சம்பவம் ஜிக்கி அம்மா மனச ரொம்பவே பாதிச்சிருது. தன்னுடைய கணவரின் நினைவாலேயே ரொம்ப நாள் பாடாம இருந்தவங்க தனக்கு இருக்கக்கூடிய 6 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு திரும்பவும் பாட ஆரம்பிக்கிறாங்க. வண்ண வண்ண சொல்லெடுத்து இங்கு வந்தது செந்தமிழ் பாட்டு இந்த பாட்டு நினைத்தது யாரோ நீதானே இந்த மாதிரி பல ஹிட் பாடல்களை பாடுறாங்க. இவங்க பேரு சொன்னதுமே மல்லிகை சரத்துல இருக்கக்கூடிய ரோஜா மலர்களை உருவி எடுக்கிற மாதிரி சில குறிப்பிட்ட பாடல்களை நம்ம சொல்லலாம். கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே இந்த பாட்டு, யாரடி நீ மோகினி இந்த பாட்டுல ரொம்ப ஸ்டைலிஷா செல்லமா மன்மதா நீ ஓடிவா அப்படின்னு பாடியிருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் AM ராஜாவோட சேர்ந்து ஓஹோ எந்தன் பேபி, ஊரெங்கும் தேடியே ஒருவனை கண்டேன், உள்ளம் கொள்ளை போகுதே, கண்ணில் வந்து மின்னல் போல் தோன்றுதே, கொடுத்து பார் 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 உந்தன் அன்பை இப்படி பல ஹிட் பாடல்களை பாடிருக்கக்கூடிய நம்ம ஜிக்கி அம்மா மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு பின்னாட்கள்ல இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப கேட்டாலும் இனிமை ததும்பக்கூடிய இவங்களுடைய குரலுக்கு அழிவே கிடையாது. ஜிக்கி பானாவே அந்த பாட்டு ஹிட் அப்படின்னு ஜிக்கி லக்கி அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்லமா சொல்லுவாங்களா. அந்த வகையில ஜிக்கி அம்மா பாடி உங்க மனசை கவர்ந்த பாடல் எந்த பாடல் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.